ஆர்கானிக் பொருட்களுக்கான தேவை இன்றைய காலகட்டத்தில் உலகத்தில் பெரிய டிமாண்டில் இருக்குது. ஸோ கரெக்டாக நாம் ப்ராப்பர் சர்டிஃபிகேஷனோட எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நல்ல லாபம் பார்க்கலாம். ஸோ அந்த ஆர்கானிக் சர்டிஃபிகேட் எப்படி எடுக்கிறது, ஒரு விவசாயி எப்படி எடுக்கிறது, ஒரு ட்ரேடர் எப்படி எடுக்கிறது, எங்கே எடுக்கணும், என்ன செலவாகும், எல்லாமே கம்ப்ளீட்டாக இதில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆர்கானிக் சர்டிஃபிகேட் நமக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்பு அப்பீடா கையில் தான் இருக்குது. அப்பீடாவில் ட்ரேஸ்நெட் அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்குது. இந்த ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு அப்பீடா நிறைய நிறுவனங்கள் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு ஆர்கானிக் சான்றிதழ் துறை அப்படின்னு ஒன்று இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது. இது போக சர்வதேச அங்கீகாரம் உள்ள ஈகோசெட், இண்டோசெட், லேகான் அப்படின்ற மாதிரியான நிறைய நிறுவனங்கள் தங்களோட கிளைகளை இந்தியா முழுவதும் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ இதில் அந்த டிஎன்ஓசிடி இருக்கு இல்லைங்களா, தமிழ்நாடு ஆர்கானிக் சான்றிதழ் துறை, அங்கே நம்ம ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வாங்கினோம் அப்படின்னா அதுக்கான செலவு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு 500 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய் வரைக்கும் இருக்கும். அது ஒரு தனிநபர் அல்லது ஒரு சின்ன விவசாயி அல்லது ஒரு நிறுவனம் அல்லது ஒரு ஏற்றுமதியாளர், இந்த மாதிரி யார் வாங்க போகிறாங்களோ அதை பொறுத்து மாறுபடும். எல்லாமே இப்படி தான். ஸோ வேரியேஷன்ஸ் மட்டும் இந்த மாதிரி ஒரு 500லேருந்து 5000 ரூபா வரைக்கும் செலவாகும். இந்த ஈகோசெட், இண்டோசெட் இந்த மாதிரியான சர்வதேச கம்பெனிகளில் 30,000லேருந்து 60,000 ரூபா வரைக்கும் செலவாகும். இதில் நமக்கு நிறைய அந்த அங்கேருந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு நபர்கள் வருவாங்க. ஸோ அவங்கள தங்க வைக்கிறதுக்கான செலவு நாம் தான் ஏற்றுக்கணும். சர்டிஃபிகேஷன் காஸ்ட்டு, லேப் டெஸ்ட்டுக்கான காஸ்ட்டு, இது எல்லாமே உள்ளடக்கம். ஸோ ஒரு ரஃபாக ஒரு ரேட்டு சொல்கிறேன், ஒரு 30,000லேருந்து 60,000 வரைக்கும் நமக்கு இதில் செலவாகும். ஸோ இந்த ஆர்கானிக் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ எல்லா ப்ரொசீஜரையும் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் இந்த ட்ரேஸ்நெட் அப்படின்ற போர்ட்டலில் டைரெக்டாக அவங்க என்டர் பண்ணிடுவாங்க. ஸோ முழுக்க அப்பீடாக்கு இந்தியா முழுவதும் யார் இந்த ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கா, என்ன பொருளுக்கு வாங்கியிருக்காங்க, அந்த சர்டிஃபிகேஷன் என்ன ஸ்டேஜில் இருக்குது, அவங்களோட கல்டிவேஷன் மற்றும் ஏற்றுமதி எல்லாமே எப்படி இருக்குங்கிறத கம்ப்ளீட்டாக அப்பீடா மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நாம் எந்த நாட்டுக்கு ஆர்கானிக் ப்ராடக்டை ஏற்றுமதி பண்ண போகிறோமோ அந்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய அளவுக்கான சான்றிதழை நாம் வாங்கணும். ஒரே சான்றிதழ் எல்லா நாட்டுக்கும் ஒத்து வராது. ஸோ அதையும் நாம் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் என்பிஓபி அப்படின்னு ஒரு சான்றிதழ் இருக்குது. இது ஐரோப்பிய ஒன்றிய கூட்டமைப்பு நாடுகள், சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதிக்கு செல்லுபடியாகும். என்ஓபி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இது யுஎஸ்ஏ, அமெரிக்காவுக்கு யுஎஸ்டிஏ என்ஓபி தரநிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுவும் அமெரிக்காவுக்கு இது சூட்டபுளாக இருக்கும். இது போக பிஜிஎஸ் இந்தியா அப்படின்னு ஒரு சான்றிதழ் இருக்குது. அது இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் அது ஏற்றுமதிக்கு சூட் ஆகாது. ஸோ இதையே நாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நாம் ஆர்கானிக் சான்றிதழ் எடுக்கும்போது எதை எடுக்கிறோம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும். இந்த என்பிஓபி சான்றிதழை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா இந்தியா ஆர்கானிக் அப்படின்ற லோகோவை நம்ம ப்ராடக்ட் மேலே போட்டுக்கலாம். அதுக்கான உரிமை நமக்கு கிடைக்கும். இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சேல்ஸ் பூஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் ஒரு விவசாயி. ஸோ என்னோட நிலம் இது நாள் வரைக்கும் இந்த கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணியே நான் செயற்கை உரத்தை யூஸ் பண்ணி கல்டிவேட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ நான் ஆர்கானிக் மாறப்போனேன் அப்படின்னா அதுக்கான காலகட்டம் 3 வருஷம். இதை கன்வர்ஷன் பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 வருஷமும் நாம் முழுக்க ஆர்கானிக்காக பண்ணணும். 3ஆவது வருஷத்தில் தான் நமக்கு என்ன கிடைக்கும், அந்த ஆர்கானிக் சர்டிஃபிகேட் அப்படின்றது கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம கன்வர்ஷன் பீரியடில் இருக்கும்போது கூட அப்பப்போ அந்த அதிகாரிகள் செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ 3ஆவது வருஷத்தில் தான் நமக்கு ஆர்கானிக் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஸோ அப்படி கிடைச்சதுக்கப்புறம் நாம் அதை ஆர்கானிக் ப்ராடக்டாக ஒரு விவசாயியாக ஏற்றுமதி பண்ணலாம் அல்லது ஏற்றுமதியாளர்களுக்கு விற்பனை பண்ணலாம். ஸோ இப்போது இந்த அதிகாரிகள் வர்றாங்கன்னு சொன்னீங்களா, அவங்க என்னென்ன டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மண் வளம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. அதுக்கடுத்து நம்ம பாசனம் பண்ணக்கூடிய நீர் இருக்குது இல்லைங்களா, அந்த நீரோட தரம் என்ன, அது எப்படி இருக்குது, அதனோட கடினத்தன்மை எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணுவாங்க. நாம் போடக்கூடிய இடுபொருட்களோட இயற்கை உரத்தோட தரம் எப்படி இருக்குது, அதனோட தன்மை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணணும். ஒரு லாக் புக் மெயின்டைன் பண்ணணும். விதை வாங்கினதுலேருந்து பேக்கிங் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக அதில் எந்த ஒரு விடுதலும் இல்லாமல் கரெக்டாக எல்லாமே ப்ராப்பராக அந்த புக்கை மெயின்டைன் பண்ணணும். ஸோ இது எல்லாமே ட்ரேஸ்நெட்டில் அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது போக ஒன்ஸ் ஆர்கானிக் சான்றிதழ் வாங்கிட்டோம் அப்படின்னா அதை வருஷம் புதுப்பிக்கணும். இது ரொம்ப மேண்டேட்ரியான ஒரு ப்ராசஸ்ஸு. புதுப்பிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஆர்கானிக் சான்றிதழ் வாங்குறதுக்கு செலவு பண்ணதில்
ஒரு 70% வரைக்கும் செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நாம் இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஒரு ஏற்றுமதியாளர் எப்படி ஆர்கானிக் சான்றிதழ் பெறுறது, அதாவது ஒரு ட்ரேடர், ஒரு விவசாயி எப்படி ஆர்கானிக் சான்றிதழ் பெறுறது அப்படின்ற டேட்டா இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபார்மர் 3 வருஷம் அவர் வெயிட் பண்ணி அதுக்கடுத்து அதை செயற்கை உரத்துலேருந்து இயற்கை உரத்துக்கு மாறி அதுக்கடுத்து என்பிஓபி சான்றிதழ் வாங்கி அவர் ஏற்றுமதி பண்ணலாம். ஒரு வியாபாரியை பொறுத்தவரையில் நேரடியாக என்பிஓபி விவசாயிகள்கிட்டருந்து கொள்முதல் பண்ணி நாம் என்ன பண்ணலாம், அதை வந்து பரிவர்த்தனை சான்றிதழ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வந்து டிரான்சாக்ஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு விவசாயிகிட்டருந்து நாம் ஒரு பொருளை வாங்கும்போது அவர் என்பிஓபி சர்டிஃபைடு விவசாயியாக இருக்கணும். அந்த டிரான்சாக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து இந்த ட்ரேஸ்நெட் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்டல் சொன்னோம் இல்லைங்களா, அந்த போர்ட்டலில் அப்ளை பண்ணி வாங்கணும். இதுதான் வந்து நடைமுறை.